அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய பிரசன்னத்திலிருந்து உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். உன்னுடைய வாழ்க்கையிலே உன்னுடைய வழிகள் சரி இல்லாத பொழுது நீ அநேக ஆபத்துக்களை நீ சந்திப்பாய். அது மட்டுமல்ல, அநேக காரியங்களை நீ இழந்து போவாய். இன்றைக்கு வாழ்க்கையிலே அநேகர் வாழ்க்கையில தோல்விக்கு காரணம் என்ன? அவருடைய பாதைகள், அவர்களுடைய வழிகள் சரியில்லாத பொழுது, தேவனுடைய சித்தத்தை செய்யாத பொழுது, தேவனுடைய சித்தத்தின்படி அவர்கள் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளாத பொழுது ஆபத்துக்குள்ளாக சிக்கிக் கொள்கிறார்கள். அதே போல அநேக பிரச்சனைகள், வேதனைகளுக்குள்ளாக கடந்து செல்கிறார்கள். குடும்பத்தை இழக்கிறாங்க, நிம்மதி இழக்கிறாங்க, சாத்தானின் பிடியிலே சிக்கி காலத்திற்கு முன்பாக மரித்து போய் விடுகிறார்கள். ஹல்லேலூயா. அதனாலே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் இன்றைக்கு பார்க்கின்ற பொழுது பார்த்தீங்கன்னாக்க, ஆதியிலே நாம் பார்க்கின்ற பொழுது ஆதியிலே மனிதன் என்ன செய்தான்னாக்க, ஆதியிலே தேவன் ஆதாம் ஏவாளை படைத்து அவர்கள் ஏதேன் தோட்டத்திலே கர்த்தர் அவர்களோடு கூட உலாவினார் என்று பார்க்கிறோம். அப்படி என்றால் தேவ பிரசன்னத்தில் அவர்கள் இருந்தார்கள். தேவ பிரசன்னத்தில் தேவ பிரசன்னத்தை உணரும்படியாக கர்த்தர் மனிதனை படைத்தார். அவர்கள் தேவ பிரசன்னத்தை விட்டு விலகி சாத்தானுக்கு செய்து கொடுத்த பொழுது அவர்கள் பாவம் செய்தார்கள் என சாபம் வந்தது. எல்லாம் ஓடி ஒளிந்தார்கள். தேவன் அவர்கள் ஆதாமே ஆதாமே என்று ஆண்டவர் அழைத்தார். அவர்கள் மணல் சீகளுக்குள்ளாக ஓடி ஒளிந்தார்கள் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அப்ப ஆதி மனிதனே தேவ பிரசன்னத்தை இழந்ததினாலே மனிதன் முதல் மனிதன் முதலிலே இழந்தது என்னன்னாக்க, அவன் தேவ பிரசன்னத்தை இழந்தான். ஹல்லேலூயா. அடிப்படை முதலில் அவன் இழந்தது தேவ பிரசன்னத்தை இழந்ததினால்தான் உலகத்திலே பாவங்களும் சாபங்களும் வேதனைகளும் வந்தது என்று பார்க்கிறோம். சாத்தானின் ஆளுகை வந்தது என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நீங்க எதை இழந்தாலும் தேவனுடைய சமூகத்தை, தேவனுடைய பிரசன்னத்தை இழந்து போய் ஹல்லேலூயா என்றால், அதனால்தான் இயேசு கிறிஸ்து லூக்கா 19:10 இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் பூமிக்கு வந்தார். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதை உணர மோசே என்ன சொல்கிறார்? யாத்திராகமம் 33:15 சொல்கிறார், if your presence doesn't go with us, do not send us up from here. உம்முடைய சமூகம் எங்களுக்கு முன்பாக செல்ல என்றால் இந்த இடத்தை விட்டு நீ எங்களை அழைத்து செல்ல வேண்டாம், நான் எங்களே இருந்து கொள்கிறோம் என்று மோசே சொல்லுகிறார். கானான் தேசத்துக்கு கர்த்தர் அழைத்து செல்கிற பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் பாவம் செய்தார்கள். கர்த்தர் அவர்கள் அழிக்க நினைத்த பொழுது மோசே திறப்பில் என்று, ஆண்டவரே உம்முடைய சமூகம் எங்களுக்கு செல்லணுமப்பா, நீ எங்களை அழைத்து செல்லவில்லை என்றால் நாங்கள் அந்த வாக்குத்தத்தம் செய்யப்பட்ட கானான் தேசத்துக்குள் நாங்கள் செல்ல விரும்பவில்லை, இங்கேயே வனாந்தரத்திலே நாங்கள் இருந்திருக்கிறோம் என்று சொல்கிறார்கள். கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம் கானான் தேசத்தை போல வாக்கு கொடுத்திருக்கிறாரா? அந்த வாக்கை சுதந்திரித்துக் கொள்வதற்கு ஆண்டவரே உம்முடைய சமூகம் எனக்கு முன்பாக செல்லட்டும் அப்பா. ஒவ்வொரு நாளும் இந்த காட்ஸ் பிரசன்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே தேவ பிரசன்னம் இருக்கின்ற பொழுது தேவன் சரியான செம்மையான வழியில நடத்துவார். எதிரிகள் நம்மை சூழ்ந்து ஒன்று செய்ய முடியாது. நமக்கு விரோதமாய் ஒருவனும் வர முடியாது. எந்த அந்தகார வல்லமைகளோ, பிசாசின் கிரியைகளோ, மந்திரங்களோ, தந்திரங்களோ, வியாதிகளோ, இயற்கை சீற்றங்களோ உன்னை சேதப்படுத்த முடியாது. காரணம், கர்த்தர் மகிமையின் பிரசன்னம், தேவ பிரசன்னம் உன்னோடு கூட இருக்கிறது, உனக்கு முன்பாக செல்கிறது. ஹல்லேலூயா. இதுதான் வெற்றியின் ரகசியம். மனிதன் ஆதியிலே இழந்தது என்ன? தேவ பிரசன்னத்தை ஆதாம் ஏவாள் இழந்தார்கள். நீ இழந்து போய் விடாதே. நீங்க தேவ பிரசன்னத்தை இழந்து போய் விடாதபடி ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்த உடனே, ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தான் நிரப்புங்க, உம்முடைய பிரசன்னம் எனக்கு முன்பாக செல்லட்டும் என்று நீங்க தேவ பிரசன்னத்துக்குள்ளாக இருக்கின்ற பொழுது கர்த்தர் அற்புதமாய் உங்களை நடத்துவார், ஆச்சரிய விதத்தில் நடத்துவார். மேன்மையான காரியங்களை நீங்க செய்வீங்க. நீங்க உங்க வாழ்க்கையில எந்த ஆபத்தும் வராது. தவறான பாதைகளுக்கு நீங்க செல்ல மாட்டீங்க. எந்த ஆபத்திலையும் சிக்கிக் கொள்ள மாட்டீங்க. கர்த்தர் உங்களை அற்புதமாய் ஆண்டவர் நடத்துவார். ஆமேன்.